ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் 6வது இயல் என்ன அப்படின்னா, வையம் புகழும் வணிகம் அப்படின்ற ஒரு தலைப்பை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல். இயல் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் எல்லாமே இருக்குது. ஒரு துணை பாடத்தை தவிர மீதி எல்லாமே நம்ம சிலபஸில் படிக்கக்கூடிய டாபிக் தான், சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு இயல் கூட நம்ம சொல்லலாம், சரிங்களா? சரி, வரைக்கும் நம்ம இந்த இயலை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயல் பொறுத்த வரைக்கும் 2 கவிதை பகுதி, அதாவது 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதி, அதோடு சேர்ந்து ஒரு இலக்கண பகுதியும் இருக்குது, சரியா? எல்லாமே வந்து முக்கியமானது தான். நம்ம என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளம் பெருகுக அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம், சரியா? இதில் வந்து பார்த்தா தகடூர் யாத்திரை அப்படின்ற ஒரு நூலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பாடல். இதில் மழை வளத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ மழை வளம் அதுன்றதை பற்றி, அதுவும் இல்லாமல் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா உணவுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பயிர். ஓகே, நம்ம பயிர் விளைவிச்சாதான், விவசாயம் பண்ணாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மனிதன் மிக முக்கிய அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடையில் முதல் தேவையான உணவு வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும், சரியா? ஸோ அந்த உணவுக்கு உண்டான ப்ராசஸ், அந்த வேளாண்மை முறை வந்து எப்படி நடைபெறுதுன்றது தான் வந்து இந்த தகடூர் யாத்திரை அப்படின்ற ஒரு நூலை வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நுழைய முன்ன மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு. மண்ணில் பொழியும் மழை நீரே சத்தான வித்துக்களை நித்தமும் முளைக்கச் செய்து உணவை தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கின்றது. வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சி ஒன்றை தகடூர் யாத்திரை பாடலில் காண்போம். ஸோ அப்போ அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணிவேராக இருப்பதே நீர் தான், அதுவும் மழை நீர் தான். ஸோ அந்த மழை நீரை நம்பித்தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களானவர்கள் இருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த மழை நீர் மக்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்றது தான் இந்த ஒரு பாடலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெருநீரால் வாரி சிறக்க இருநிறத்து இட்ட வித்து எஞ்ஞாமை நாறுக நாரார முட்டாது வந்து மழை பெய்க பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரீன அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக அக்களத்து போரெலாம் காவாது வைகுக போரின் உருக்கெழு ஓதை வெறி பெடையோடு நாரை பிரியும் விளை வயல் யானர் தாக அவன் அகன்றலை நாடே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து முடிக்கிறாங்க. இதுல பாடலுடைய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது, வாரி அப்படின்னா வருவாய், வாரின்னு என்ன அர்த்தம்? வருவாய் என்று பொருள். அடுத்தது எஞ்சாமை அப்படின்றா குறைவின்றி, எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி, கொஞ்சம் கூட குறைவே இல்லை, எஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுதான். முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி, முட்டாதுனானது இப்போ முட்டிடுச்சு நம்ம சொன்னா முட்டு, வயிறு முட்டை சாப்பிடனா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். முட்டாதுன்னா ரொம்பாம இருக்கு, அப்ப தட்டுப்பாடின்னு அர்த்தம். ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி, ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி. வைகுக அப்படின்னா தங்குக, வைகுகனா தங்குக. ஓதை அப்படின்னா ஓசை, ஓதை என்பது ஓசை. வெறி அப்படின்னா அஞ்சி, வெறியானது அஞ்சி. யானர்னா புது வருவாய், இதை டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. யானர்னா புது வருவாய், வாரி, இது ரெண்டுமே முக்கியமானது, சரிங்களா? இப்போ நம்ம பாடலுடைய பொருள் பார்க்கும்போது, சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகி மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குகிறது. சேர நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுனால வந்து வருவாய் பெருத்து விளங்குது. அகன்ற நிலப்பகுதியில் இவ்விதைகள் குறைவின்றி முளைவிடுக. ஸோ இவ்வளோ அகன்ற நிலப்பரப்பில் வந்து விதைகள், மண்ணில் போட்ட விதைகள் எல்லாமே என்னது கொஞ்சம் கூட குறைவில்லாமல் முளைத்து, அந்த முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழையை வந்து கண்டிப்பாக பொழியணும். விதை முளைச்சா மட்டும் போதாது, அந்த முளைச்ச விதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியாக மாறி நமக்கு வந்து மகசூலை தரணும் அப்படின்னா அதுக்கு மழை தேவை. தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க. ஸோ கரெக்டான சரியான பருவத்தில் வந்து மழை பெய்யறதுனால பயிர்கள் வாட்டம் இல்லாமல் வளருது. கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈனுக அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிற்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பால் வர அளவுக்கு பயிர்கள் நல்லா பருத்து வளரும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா அறுவடை பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்வர்கள் களத்தில் வந்து நிற்க. செல்வர்கள் அப்படின்னா
அதை போட்டவங்க களத்துல. சரியா? அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவலின்றி விளங்குக. களத்துல போட்ட நெல் போர் யாரும் களவாடாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா களவாடணும் அவசியம் இல்லை, அதனால அங்க காவல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நார இனங்கள் அஞ்சி தன் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த புது வருவாயுடன் விளங்கக்கூடிய இந்த நாடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த போரினை அடிக்கும் போது, ஏன்னா அந்த போர் அடிக்கும் போது என்ன பண்ணா அந்த நெல் தனியா அந்த செடி தனியா பிரிப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடுவாங்க, ஐலேசா ஐலேசா அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நம்ம பாடுற பாட்டு. அப்போ வந்து அவங்களுக்கு ஏற்ற நிறைய பாட்டை வந்து பாடுவாங்க. அது குழுவா சேர்ந்து பாடும்போது என்ன ஆகும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒலி எழுப்புற மாதிரி ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார இனங்கள் எல்லாமே வந்து அஞ்சு ஓடுமா. அப்பேற்பட்ட ஒரு நாடு தான் சேர நாடு. அங்கே வந்து மழையால தான் எவ்வளோ சிறப்பு வருதுன்றதை குறிக்கிறாங்க. நூல்வெளி அப்படின்னும் போது ஆசிரியர் பேர் அறிய முடியாத நூல்கள் ஒன்று தகடூர் யாத்திரை. ஓகே, ஆசிரியர் பேர் யாரே தெரியாத இந்த நூலுக்கு. தகடூர் என்றால் தர்மபுரி என்று பொருள். சரிங்களா? தகடூர் என்னது? தர்மபுரி. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலின் சில பாடல்கள் புறத்திட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. ஸோ இப்போ தகடூர் யாத்திரை யார் என்னன்னு தெரியாது, அந்த நூல் நமக்கு முழுமையாக கிடைக்கல. அதில் கிடைச்ச பாடல்கள் எங்கன்னா புறத்திட்டு வாயிலாக, புறத்தொட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா நூல்களின் தொகுப்பு இருக்கு. அந்த நூல்களின் தொகுப்புல இந்த தகடூர் யாத்திரையிலேருந்து ஒரு சில பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன. என்ன அப்படின்னா தோட்டத்தில் என்ன வரும்? வித்துக்கள். அப்போ ஆப்ஷன் இ. அடுத்து, என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. என்ன பெருகிற்று? வாரி. வாரினா வருவாய் பெருகிற்று. அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுதியிருப்பது அக்களத்து அப்படின்னாலே ஆ குட்டல் களத்து. அடுத்தது, கதிர் குட்டல் ஈன அப்படின்னா கதிரீன. ஆப்ஷன் இ. அடுத்து நம்ம ரெண்டாவது செயல் பகுதியா மழைச்சோறு அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழை. மழை பொய்த்து விட்டால் நீர்நிலைகளும் வற்றிவிடும். நாட்டில் பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடும். அத்தகைய காலங்களில் மழை வேண்டி மக்கள் வழிபாடு செய்வர். அத்தகைய வழிபாட்டின் போது பாடல்கள் பாடும் ஒன்றை இங்க நான் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து கிராமங்கள்ல வந்து மழை பெய்யல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே வந்து ஒன்று கூடி பாட்டு பாடாங்க. ஏன்னா மழை வேண்டி வந்து பாடுபாடாங்க பற்றி அந்த மாதிரி பாடக்கூடிய ஒரு மழைச்சோறு பாட்டை தான் இங்கே பார்க்குறாங்க. இங்கே மழைச்சோறுனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்செப்ட். அதை நான் வந்து கீழே சொல்கிறேன். நம்ம பாடலை வந்து பார்த்துடலாம், என்ன சொல்லியிருக்கான்றதை பார்க்கலாம். மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். என்ன பாடுறாங்க பாருங்க. இதில் பேயவில்லை பேயவில்லைலாம் வந்து வரும். அதை நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரிங்க, பேயவில்லையே அப்படின்ற மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து பாடலை வந்து புரியும். சரியா? வாலியிலே மாக்கரைச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லையே கொள்ளை மழை பெய்யவில்லையே. அடுத்தது, பானையிலே மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லையே கொள்ளை மழை பெய்யவில்லையே. அடுத்தது, கல்லில்லா காட்டுல தான் கடலை செடி போட்டு வச்சும் கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லையே. அடுத்தது, முள்ளில்லா காட்டுல தான் முருங்கை செடி நட்டு வச்சும் முருங்கை செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லையே. ஏன்னா பெய்யவில்லைன்றத விட பெய்யவில்லையேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட பாடுற மாதிரி இருக்கும். அடுத்தது, கருவேலங் காட்டுல தான் கனமழையும் இல்லாம கருவேலும் பூக்களையே கமகமனு மணக்கலையே. காட்டுமல்லி வேலியிலே கனமழையும் இல்லாம காட்டுமல்லியும் பூக்களையே காது தூரம் மணக்கலையே. மானத்தை நம்பினாங்க மக்களைத்தான் பெற்றெடுத்தோம் மானம் செய்த பாவமுங்க மக்கள் பசி தீரலையே. கலப்பை பிடிக்கும் தம்பி கை கோத்து நிக்குதம்மா ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. இது எல்லாமே மழை வேண்டி பாடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வாறு 3 அல்லது 5 நாட்கள் பாடி பாடி வழிபடுறாங்க. அதன் பிறகு மழை பெய்யவே இல்லை. சரி, இதுக்கப்புறம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா காட்டில் போனால் கூட எதனா ஒரு செடி பழம்லாம் இருக்கும், அதை பறிச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, அந்த காட்டுக்கு போகும்போது பாடக்கூடிய 2 பாடல் கொடுத்துருக்காங்க. கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை கதறி அழுது விட்டோம் கனமழையும் பெய்யவில்லை. அடுத்து பாருங்க, மண்ணு வறண்டும் நம் மாரியாத்தா இரங்கலையே வாடிகளா பெண்டுகளே
நாம் வனவாசம் சென்றிடுவோம், நம்ம இதுக்கப்புறம் காட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ இவ்வாறு பாடிக்கொண்டே சோறு வாங்கிய பானை, அகப்பை, பழைய முறம் போன்றவற்றை தலையில் வைத்தவாறு ஊரை விட்டு வெளியேற முனைகின்றனர். அப்போ பார்த்தா மழை பெய்யுதான். அப்போ பாருங்க, அப்போ மழை பெய்யும்போது அவங்க உள்ள எப்படி இருக்கும், அதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது சீப்போன்னு விட்டு போகும்போது நம்ம எதிர்பார்த்த விஷயம் கிடையாது, எவ்வளோ பெரிய ஆனந்தம் இருக்கும். சரி, அதுதான் வந்து சொல்றாங்க பாருங்க. பேயுதையா பேயுது பேய்மழையும் பேயுது, ஊசி போல காலொன்றி உலகமெங்கும் பேயுது. அடுத்தது, சிட்டு போல மின்னி மின்னி சீமை எங்கும் பெய்யுது, சீமை எங்கும் பேஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மழையை வந்து கொஞ்சி பாடுறாங்க. ஓகேவா? அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வதில் வந்து பார்த்தீங்கன்னா மழைச்சோறுனா என்னன்றதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ மழைச்சோறுனா என்ன அப்படின்னா, மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஊர் பொது இடத்தில் வைத்து அச்சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர். கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை. இந்நிகழ்வை மழைச்சோறு நோன்பு என்பது. என்னன்னா, அதாவது இந்த சின்ன கிராமங்கள்லாம் வந்து மழை பெய்யல அப்படின்னா, இப்போ நம்ம படத்தெல்லாம் காட்டுவாங்க, மழை பெய்யலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணி கழியாத பெண்ணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வேப்பிலெல்லாம் சுத்த வச்சு தீச்சட்டி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கையில் வேப்பில ஒரு கையில் தீச்சட்டி வச்சு அந்த ஊரை சுற்றி வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி வந்தால் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. விவேக்லாம் வந்து நல்லா வச்சு கலாய்ச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடாக போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உப்பில்லா சோத்தை வாங்கின்னு வந்து அதை ஊருடைய முச்சந்தில வச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பகிர்ந்து உண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை பார்க்கும்போது என்ன வரும்னா, ஊரில் வந்து பஞ்சம் தலைவரிச்சாடுது, அதெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே தெருவுக்கு வந்துட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மழை என்ன பண்ணுவாங்க, இறக்கம் கொண்டு மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதுக்கு பேர் தான் மழைச்சோறு. மழை வேண்டி உண்ணக்கூடிய உப்பில்லா சோறு தான் மழைச்சோறுன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அடுத்து இதில் வந்து நூல்வெளி அப்படின்னு பார்க்கும்போது பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து தான் இந்த ஒரு பாடம் எடுத்திருக்காங்க. அது பழந்தமிழர் வழிபாட்டு மரபு அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரியா? இது பதிப்பாசை யாருன்னா அப்படின்னா ஆ கௌரன். இதை பதிப்பித்தவர் யாரு? ஆ கௌரன்றத இதை பதிப்பிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே. அடுத்தது புக் பேக் பார்த்தீங்க அப்படின்னா பாடலும் எடுத்து படிச்சிங்க, ஏன்னா நாட்டுப்புற பாடலோடு இதை கேட்கலாம். அடுத்தது கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள். ஸோ கனத்த மழைன்னு பொருள்னா பெருமழை. ஆப்ஷன் ஏ. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா வாசல் கூட்டல் எல்லாம். ஓகேவா? அடுத்தது பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, அது என்ன வரும்? பெற்று கூட்டல் எடுத்தோம். ஆன்சர் ஆப்ஷன் இ. அடுத்தது கால் கூட்டல் இறங்கி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்று பார்த்தீங்கன்னா கால் இறங்கி. இல்லு கூட்டல் இ லீயா மாறிடும், அப்போ கால் இறங்கி. ஆப்ஷன் பி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு செயல் பகுதி முடிச்சாச்சு. அடுத்து உரைய பகுதியில் கொங்கு நாட்டு வணிகம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. தமிழர் வணிகம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே வரக்கூடிய மிக முக்கியமான பகுதி. இது வந்து கண்டிப்பாக வினாக்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஒரு இயல்லே கண்டிப்பாக நீங்கள் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய இயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு நாட்டு வணிகம் தான். ஸோ கொங்கு நாட்டு வணிகன்றது ஒன்றும் இல்லைங்க. அது இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்குங்களா, சரியா? ஸோ இதான் வந்து தமிழ்நாடு வச்சுக்கலாமே, இப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ இப்படி தான் தமிழ்நாடு இருக்கா, இந்த பக்கம் கேரளா போயிடும், இப்படி வந்து வச்சுக்கலாம், இது கேரளா சைடு விட்டுருங்க. ஸோ அப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள் தான் வந்து கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. என்ன கூட கீழே வரலாம். ஓகே, இங்கே கீழே திண்டுக்கல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர், மேலே வந்து சேலம், ஈரோடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், இது எல்லாம் சேர்ந்த பகுதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பகுதி தான் வந்து கொங்கு பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த கொங்கு நாட்டில் நடைபெற்ற வணிக முறைகளை பற்றியும் பழங்காலத்தில் இக்காலத்தில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பழங்காலத்தில் யார் ஆட்சி பண்ணாங்க, எப்படி ஆட்சி பண்ணான்றது தான் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல். ஓகேவா? ஸோ இந்த கொங்கு பகுதியை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. அதற்கு பழந்தமிழர்களே சான்றுகளாக விளங்கினர். காலத்தால் முற்பட்டவர்களாக பழந்தமிழர்கள் சோம்பி திரிந்தவர் அல்லர். உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் விளங்கினர் என்பர். ஸோ தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறியா இருந்ததில்லை, சுறுசுறுப்பாக தான் எப்பவுமே இருப்பாங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுல ரொம்ப முக்கியமானதான் யாரு? நம்முடைய தமிழர்கள். அதான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ற ஒரு பழமொழிக்கு கடல் வணிகத்தையும் நம்பி இருந்தவங்க, அதை தாண்டியாவது என்ன பண்ணோம், நமக்கு தேவையானது பெறன்றத
குறிக்கோளாக இருந்தவர் தான் தமிழர்கள் அப்படி சொல்றாங்க. அடுத்தது, தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. தொல்காப்பியம், சங்க இலக்கியம் இது இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் வந்து தமிழகத்தை சார்ந்தவன்றதை குறிப்பிடுது. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுது. ரொம்ப முக்கியமான வரி. வன்புகழ் மூவர் தன்பொழில் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் என்ன சொல்லுது, இந்த மூவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவன்றதை குறிப்பிடுது. மூவேந்தர் காலத்தை வரையறுத்து கூற முடியலை. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க வரதுனால அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்மளால வரையறுக்க முடியல. அடுத்தது, வால்மீகி ராமாயணம், வால்மீகி எழுதின சரி கம்பராமாயணம் வால்மீகி எழுதின ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம். ஸோ எல்லா காலத்துக்கும் வராங்கன்ன போது அவங்க ரொம்ப ஏன்னா அசோகர்லாம் கிமு, அப்போ கிமுனா அப்போ கிமுலேருந்தே இருக்காங்கன்றத சொல்றாங்க. அடுத்தது, ஃபர்ஸ்ட் நம்ம சேரரை பத்தி பார்க்க போறோம். சேரரை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா அவங்க தான் அந்த கொங்கு பகுதியை வந்து ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா. முடியுடை மூவேந்தர்களின் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுவர் உண்டு. சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர். மேலும் தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரென வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைத்து கூறுகிறார். ஸோ தொல்காப்பியர் என்ன பண்றாரு அப்படின்னா சேரர்கள் தான் முன்னிலைப்படுத்தி வந்து பாடம் ஏற்றிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலத்தால் முந்தையவங்க மிகவும் பழமையானவர்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களில் முதன்மையான யார் வருவாங்க, சேரர்களை தான் நம்ம குறிப்பிடுவோம். ஓகேவா. காலத்தால சேரர்களின் நாடு குடநாடு அழைக்கப்படுது. சேரர்களின் நாடு இது குடநாடு. இவர்களின் தலைநகரம் வஞ்சி. இவரின் தலைநகரம் வஞ்சி. இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரி ஆற்றங்கரையில், சரிங்களா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகக்கூடிய உருவாகி அரபிக்கடலை கலக்கக்கூடிய பேரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பார்த்தீங்கன்னா வஞ்சி மாநகர். இதனை கருவூர் என்றும் அழைப்பர். இது வஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா கரூர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. இது தொண்டி, முசிறி, காந்தலூர் இது மூணுமே வந்து சேர நாட்டுடைய துறைமுக பட்டினங்கள். சேரர்களின் கொடி விற்கொடி. சேரர்கள் என்ன கொடி வில்கொடி தான் பயன்படுத்துவாங்க. சூடிய பூ என்ன அப்படின்னா பனம்பூ. அதான் வந்து இவங்க சொல்லக்கூடிய பூ. சரி, நான் வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேரர்கள் ஆண்ட நாடு வந்து குடநாடு, தலைநகரம் வந்து வஞ்சி, கரூர்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது வந்து பேரி ஆற்றங்கரையின் கரையில் உள்ளது. 3 துறைமுக நகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டி, முசிறி, காந்தலூர். கொடி வந்து விற்கொடி, பூ வந்து பனம்பூ. ஓகேங்களா, நான் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேர நாட்டின் எல்லைகள். ஸோ அந்த எல்லைகள் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரள பகுதியும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கின. சேலம், கோவை பகுதியில் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர். ஓகே, நான் வச்சுங்க. ஸோ சேர நாட்டோட எல்லை அப்படின்னும் போது கேரளா, தமிழ்நாட்டோட ஒரு சில பகுதி. தமிழ்நாட்டில் என்னென்ன பகுதி வரும் அப்படின்னா கோயம்புத்தூரும் சேலம் வரும். ஸோ இந்த 2 பகுதியை வந்து என்னன்னா கொங்கு மண்டலம், கொங்கு நாடுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இது சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. சேரர்கள் ஃபுல்லாவே கேரளா தான் ஆட்சி பண்ணாங்க. அவங்களுடைய உறவினர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 பகுதி ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது கொங்கு மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம். கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை, அவர் எல்லையை ஒதுக்கி பாருங்க. வடக்கே வந்து பெரும்பாளையம் வடக்குல, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது. இன்றைய இப்ப இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள், சேலம், கரூர் மாவட்டத்தின் சில பகுதிகளும் உள்ளடக்கியதான் அந்த கொங்கு மண்டலம். சரியானது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், சேலம், கரூர் இது எல்லாமே சேர்ந்த பகுதி இது இப்ப பார்க்கக்கூடிய கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பூரணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன. என்னது, அந்த கொங்கு நாட்டை வந்து வளம் செழிக்கக்கூடிய ஆறுகள் என்னது, காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி. ஓகேவா. இப்ப பழங்கால வணிகம், கொங்கு மண்டலத்தை பழங்காலத்துல வணிகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். இக்காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும். இது உழவு தொழில் இருக்கணும், அதுக்கப்புறம் கைத்தொழில் செய்யணும், அதுக்கடுத்தது வணிகம். இது 3 தான் வந்து ஒரு நாட்டுக்கு இன்றியமையாத வணிகங்கள். உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியுள்ளனர். கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்புற்றிருந்தது. அதற்கு அந்நாட்டு இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்திருந்தது.
சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தனர். நம்ம பொதுவாக வந்து சோழர்கள் தான் பார்ப்போம். ஸோ சேரர்களுமே வந்து வலிமை வாய்ந்த கடல் கப்பல் படையை வந்து வச்சிருந்தாங்க. செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால், சேரன் செங்குட்டுவனுடைய கடல் போர் வெற்றியால் அவன் கடல் பிறர் கோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். ஓகேவா, அதனால தான் இது அவருக்கு கடல் பிறர் கோட்டிய செங்குட்டுவான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர். முசிறி சேரர்கள் சிறந்த துறைமுகங்கள் ஒன்றாக விளங்கியது. நம்ம வந்து பார்த்தோன்னா 3 துறைமுக பட்டினங்கள் பார்த்தோம். அதில் மிக சிறப்பானது முசிறி துறைமுகம் தான். இங்கிருந்து தான் மற்ற நாடுகளுக்கு என்னென்னது மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ அப்போ சேர நாட்டில் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னது? மிளகு, முத்து, யானை தந்தம், பட்டு, மணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொன், மென்மைமிக்க புடவைகள், சித்திரை வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன. இந்த செய்தியை வந்து புறநானூறு சொல்லுது பாருங்க. மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மழை மறுக்குத்து கலந்தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புறநானூறு கூடிய ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். ஓகேவா, இதை நம்ம ஆளி பார்த்துருவோம். கலந்தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் அப்படின்னா பெரிய பெரிய கலன்கள்ல இருந்து வந்த பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப்பல் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு வந்து கரை கொண்டு வராங்க. ஏன்னா கரைக்கு வந்து பெரிய பெரிய கப்பல்லாம் வந்துச்சுன்னா தர தட்டிடும். அப்போ தர தட்டாமல் இருக்கு என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே வந்து அந்த பெரிய கப்பலை நிறுத்திட்டு அந்த பெரிய கப்பலேருந்து சரக்குகளை சின்ன கப்பல் மூலம் கொண்டு வருவாங்க. அதான் களம் தந்த பொற்பரிசம். அதெல்லாம் பெரிய கப்பல் தந்த அந்த பொற்பரிசம் கழித்தோணியால், தோணினா சின்ன படகு, அந்த கழித்தோணியால் கரை சேர்ந்ததுன்றத புறநானூறு சொல்லுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் கப்பல் கலையில. ஓகேவா, சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சிட்டு இருந்தது. மக்கள் தத்தம் பொருட்களை தந்து தமக்கு தேவையான பொருட்களை பெற்றனர். நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன. ஓகே, சேர நாட்டில் உள்நாட்டு வணிகம் நன்கு வளர்ச்சி பெற்றது. மக்கள் நம்ம பொருள்களை தந்து தமக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி பெற்றனர். நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பதும், உப்பு நெல் இது ரெண்டுமே வந்து ஒரே மதிப்பு. எதை அடிப்படையாக விலை வந்து எதை நிர்ணயம் பண்ணாங்கன்னா நெல்லை வச்சு தான் நிர்ணயம் பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உப்பும் நெல்லும் ஒரே விலை தான் இருந்திருக்கு. சரியா, ரெண்டும் முக்கியமானது. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லீரோ என சேரிதோறும் நவலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நுவலும் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூரில் வரக்கூடிய ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பும் நெல்லும் உப்பும் வந்து ஒரே விலையாக தான் இருக்குன்றத குறிப்பிடுறாங்க அகநானூர். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கொங்கு மண்டல பகுதியில் இன்றைய வணிகம். ஸோ இதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைய காலத்தில் வந்து வணிகமானது எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். 1 by 1. ஃபர்ஸ்ட் நீலகிரியை பார்க்கலாம். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி. ரெண்டுமே சரியா. மேற்கு தொடர்ச்சி மலை இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இது மேற்கு தொடர்ச்சி மலை வரும், இது கிழக்கு தொடர்ச்சி மலை வரும். இது ரெண்டுமே சந்திக்கும் என்ன இதுனா நீலகிரி. ஓகேவா, இம்மாவட்டம் முழுவதும் மலை பகுதியால் ஆனது. காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தின் தோட்ட பயிர்களான காஃபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைகோஸ் ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. தைல மரம் இங்கு வளர்க்கப்படுது. தைல மரம் யூக்கலிப்டஸ், அது எங்க வளர்க்குறாங்க? நீலகிரியில் வளர்க்குறாங்க. நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. தேயிலை தொழிற்சாலை எல்லாமே எங்க இருக்குன்னா நீலகிரி தான் இருக்கு. புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, அதான் நான் சொன்னேன் இந்துஸ்தான் போட்டோ அப்படின்னு தொழிற்சாலை சொல்ல பத்தி அதான் அந்த புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை. துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம் எண்ணெய் தொழிற்சாலை, அதான் அந்த யூக்கலிப்டஸ் மர தொழிற்சாலை. இது எல்லாமே எங்க இருக்குன்னா நீலகிரியில் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கோயம்புத்தூர். கோவன் புத்தூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மறுவி வழங்கப்பட்டது. கோவன் புத்தூர் அதான் வந்து இப்ப என்னது கோயம்புத்தூரா இருக்கு. அது இப்ப என்ன ஆயிடுச்சு? கோவையா மாறிடுச்சு. இம்மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் ரொம்ப முக்கியமானது. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் இருக்கு. சரியா, பஞ்சாலை, நூற்பாலை, மின்சார பொருள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இது எல்லாமே தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்லில் நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன. இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. சரியா, திண்டுக்கல் மாவட்டம் எதில் முதலிடம்? மலர் உற்பத்தியில முதலிடம் வகிக்குது. ஞாபகம் வச்சுங்க, திண்டுக்கல் வந்து மலர் உற்பத்தி. திண்டுக்கல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிரேமம் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா மலர் டீச்சர் வருவாங்களா,
அந்த மலர் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேருந்து வருவாங்க, கொடைக்கானல் தான் வருவாங்க. கொடைக்கானல் எந்த மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. சரியா, இப்போ இதிலே வந்து 2-3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேவா, என்ன விஷயம், அதாவது பிரேமம் படத்தில் வந்து மலர் நடிச்சு அதை ஞாபகம் வச்சு சொல்ல, அந்த மலர் இருந்த கொடைக்கானல் வந்து திண்டுக்கல் மாவட்டம், மலர் அதிகமாக பூக்கக்கூடிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம், ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுகிறது. என்னது, அதனால தமிழ்நாட்டின் ஹாலந்துன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றாங்க, திண்டுக்கல் மாவட்டத்தை சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். அரிசி தோல் பூட்டு, நம்ம திண்டுக்கல்னாலே பூட்டு தான். இங்குள்ள சின்னாலப்பட்டி சுங்குடி சிலைகள் புகழ்பெற்றது. இங்குள்ள சின்னாலப்பட்டியில் இருக்கக்கூடிய சுங்குடி சிலைகள் வந்து புகழ்பெற்றது. ஓகேவா, இந்த நம்ம வருத்தப்பட வாலிசனத்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம ஊரோட சின்ன ஒரு சின்னாலப்பட்டி. ஓகே, அவங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அவங்க ஊர் சிலுக்குவார்பட்டி சின்னாலப்பட்டியை பற்றி சொல்லுவாங்க. சரியா, ஸோ அப்போ சின்னாலப்பட்டி சுங்குடி சிலைக்கு புகழ்பெற்றது. அடுத்தது ஈரோடு பார்க்க போகிறோம். பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமாக உள்ளது. இம்மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது. பாருங்க, மஞ்சள் எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க. இந்த மஞ்சள் சந்தை எங்க நடைபெறுது, ஈரோட்டில் தான். ஈரோடு தான் மஞ்சள், நான் வச்சுங்க. ஓகேவா, துணி நூற்பாலை, எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் எங்க இருக்கு, ஈரோட்டில் இருக்கு. நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயமேற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலான தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நடைபெறுகிறது. இது ஞாபகம் வச்சுங்க. நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயமேற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல், இது எல்லாமே இங்கே நடைபெறுது. ஓகேவா, அடுத்தது திருப்பூர். திருப்பூர்னாலே பனியன் கம்பெனி தான். இன்று திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக அதான் பனியன் பின்னலாடை நகரம்னாலே திருப்பூர் தான். ஞாபகம் வச்சுங்க. நிறைய டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்களாகும். இம்மாவட்டம் பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள், ரெடிமேட் ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருகிறது. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரியா, போட்டுக்கா பாருங்க. நேதாஜி இந்தியாவிலே முதல் ஆயத்த ஆடை பூங்கா, நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இங்க இந்த மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்தின் பெருமையை சேர்க்கின்றன. அப்போ காங்கேயம் காளைகள் எங்க இருக்கு, திருப்பூர் மாவட்டம் தான். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நாமக்கல். ஸோ நாமக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன. நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதியில் விளையும் திராட்சை, ஆரஞ்சு, காஃபி, பாக்கு, ஏலம் போன்றவையும் இங்க வந்து பயிரிடுறாங்க. ஸோ நாமக்கல் மாவட்டம் அப்படின்னாலே முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையான மாவட்டமாகும். முட்டை என்ன சொல்லாங்க, நாமக்கல் மாவட்டம் முட்டை தான். சரியா, கோழி வளர்ப்பிலும் சரி, அதே ஒரு முட்டை உற்பத்தியிலும் வந்து முதலிடம் வந்து எதுதான், நாமக்கல் மாவட்டம் தான். இங்கே சிமெண்ட், காகித தொழிற்சாலைகள் உள்ளன. கைத்தறி நெசவு, வெண்கல பொருட்கள் செய்தல் முதலான தொழிற்சாலை நடைபெறுகிறது. இது பாருங்க, சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் உள்ளது. நான் வச்சுங்க. சிற்றுந்து சின்ன பஸ், சரக்குந்துன்னா லாரி ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் இது நாமக்கல் மாவட்டம். நான் வச்சுங்க. அடுத்தது சேலம். மாங்கனி நகரம் என்று சிறப்பு பெயர் பெற்றது சேலம். இம்மாவட்டத்தில் நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காஃபி, பாக்கு ஆகியன பயிரிடப்படுகின்றன. இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி, ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவிலேயே இந்த மாவட்டம் ஜவ்வரிசி வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு வந்து அதிகமாக எங்கே பண்ணுறாங்க, இங்கே தான் பண்ணுறாங்க. நான் வச்சு கைத்தறி நெசவு, ஜவ்வரிசி, இது ரெண்டுமே முக்கியமானது. இங்கு பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. இதையும் கேட்கலாம். பால் பண்ணை தொழில் வந்து தமிழகத்தில் எங்கே சிறப்பானதுன்னா சேலத்தில். அடுத்தது ரசாயன பொருள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகிய தயாரிக்கும் ஆலைகளும் இங்கே வந்து இருக்கு. அடுத்தது முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறுகின்றன. ஏழைகளின் ஊட்டி, இது ரொம்ப முக்கியம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஏற்காடு ஒரு தாலுக்கா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கரூர் மாவட்டம். ஸோ கரூர் மாவட்டம் அப்படின்னும் போது கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் உண்டு. கரூருக்குனது வஞ்சி மாநகரம், ஏன்னா வஞ்சி தான் கரூர் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். கிரேக்க அறிஞரான தாலமி என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டை தான் வந்து தமிழ்நாட்டில் கூடிய அந்த கரூரை தான் என்ன சொல்லியிருக்காரு, முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டாரு.
நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன. அப்புறம் கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. கல்குவாரி தொழில் எல்லாமே நிறைய இங்க இருக்கு. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது. தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களிலும் நடைபெறுகின்றன. பேருந்து கட்டுமான தொழிலில் சிகரமாக கரூர் விளங்குகிறது. முக்கியமானது. நம்ம சிற்றுந்து சரக்குந்து இயங்கக்கூடிய மாவட்டம்னா நாமக்கல் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பேருந்து கட்டுமானம், அந்த பேருந்துக்கெல்லாம் பாடி கட்டுவாங்க பார்த்தீங்களா, பஸ்ஸுக்கெல்லாம் அந்த பாடி கட்டுன்னு சொல்லுவாங்க. பாடி கட்டினாலே கரூர் தான் போவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த சிகரமாக இது இருக்கு, கரூர் விளங்குறது. அது இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. பொறுத்தலை கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் முத்துக்கு பெயர் பெற்றது. சிவகாசி குட்டி ஜப்பான் நினைக்கிறாங்க. மதுரை தூங்கா நகரம். திருவண்ணாமலை தீபநகரம். ஓகேவா? நான் வச்சு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்ததுன்னா நெல்லு தான் அடிப்படையாக வச்சு கணக்கிட்டாங்க. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு. வீடு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? கோயம்புத்தூர் தான். ஏன்னா அதான் வந்து வீட்டு பொருட்கள் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா சேலம். சேலம் தான் மாங்கனி நகரம் பார்த்துருந்தோம். சுங்குடி சேலைகள் வந்து புகழ்பெற்றது சின்னாலப்பட்டியா? சின்னாலப்பட்டி. இது எந்த மாவட்டம்? திண்டுக்கல் மாவட்டம். சேரர்களின் நாடு எனது குடநாடா? ஆமாம், சேர நாடு வந்து பார்த்தீங்கன்னா குடநாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அடுத்தது பின்னலாடை நகரமாக திருப்பூர். பின்னலாடை நகரம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர். ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அடுத்தது காலம் உடன் வரும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவு தொழிலை பற்றின ஒரு கைத்தறி நெசவு பற்றின விஷயம் இல்லை, கைத்தறி நெசவு சம்பந்தமான ஒரு கதையை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது முக்கியமானதெல்லாம் இல்லை. ஸோ அந்த கைத்தறி நெசவுடைய செயல்பாடுகள், அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை பற்றி இந்த ஒரு பாடலை வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரு கதையில் சொல்லியிருப்பாங்க. இந்த நுழைவு முன் மட்டும் பார்த்துக்கலாம். உழவும் நெசவும் பழந்தமிழரின் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை. இது கேட்கலாம். உழவும் நெசவும் பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை. உழவு மக்களின் பசியை போக்குகிறது, நெசவு மக்களின் மானம் காக்கிறது. நெசவு தொழிலாளர்கள் இரவு பகல் என்ற பேதமின்றி உழைக்கக்கூடியவர்கள். அவ்வாறு அவர்கள் வியர்வை சிந்தி உழைத்தவையே நாம் அணியும் வண்ண ஆடைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா உணவுக்கு விவசாயம் தேவை, அடுத்தது நம்ம அடிப்படை தேவையில்லை உடை. அந்த உடையை நெய்யக்கூடிய நெசவாளரும் ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அப்போ அதான் உழவும் நெசவும் பழந்தமிழருடைய வாழ்வோடு பின்னி பிணைந்தவன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இது ரொம்ப முக்கியமான வரி. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த கதையை ஒரு வாட்டி படித்து வச்சிங்க போதும். ஓகேவா? ஸோ இதில் நூல் குறிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. யார் அப்படின்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்திருக்காரு. சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர். 150க்கும் மேற்பட்ட சிறுகதை எழுதியுள்ளார். எவ்வளோ? 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதும் பெற்றிருக்காரு. சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதும் வாங்கியிருக்காரு. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். அவர் எழுதிய சிறுகதை ஒன்று இங்கு தரப்பட்டிருக்கு. இவருடைய சிறுகதை நூல்கள் பார்த்துங்க. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி. இது வந்து ஒரு இலக்கண பகுதி. ஸோ புணர்ச்சி ரொம்ப முக்கியமானதான். புணர்ச்சி என்பது என்னன்னா நிலைமொழி வருமொழி சேர்ந்து உருவாதான் புணர்ச்சி. புணர்ச்சினா சேருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன சொல்ல பாருங்க. அதாவது ஒரு சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இரு சொற்கள் சேர்ந்து ஒரு சொல் உருவாகும். சரியா? அப்படி உருவாகும் போது பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வரக்கூடிய சொல்ல வந்து நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோடு வந்து சேரும் சொல்லை வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டு சொல்ல முதல் இருப்பது நிலைமொழி, அதை தொடர்ந்து வருவது வருமொழி. இவ்விரு சொற்களும் சேரும் போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன. ஓகேவா? அது நிலைமொழியோட ஈட்டு எழுத்து. ஏன்னா நிலைமொழினா முதல் இருக்கக்கூடிய மொழி, அதோட ஈட்டு எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் சேருது. ஓகேவா? அப்படி இணைகிறது. இவ்வாறு இணைவது தான் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி. இது மாதிரி வந்து நிலைமொழியோட ஈட்டு எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் ஒன்றா சேருது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? புணர்ச்சி. ஓகேவா? அடுத்தது இந்த புணர்ச்சி வந்து பல வகையை பிரிக்கிறாங்க அந்த எழுத்தை பொறுத்து. ஓகேவா? நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால், நிலைமொழினா முதல் எழுத்து, அது வந்து உயிரீற்று புணர்ச்சி சொல்றாங்க. இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு சிலை கூட்டல் அழகு. இதுல வந்து சிலை என்பது தான் முதல் எழுத்து. இதனால ஈட்டு எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா லை.
அப்போ லை என்பது பார்த்தோன்னா இல்லு கூட்டல் ஐ. அப்போ ஐ என்பது கடைசியாக இருக்குது. அப்போ கடைசியில் என்ன வந்திருக்கு? உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போது நிலைமொழி ஈற்று எழுத்து உயிரெழுத்தாக வந்துச்சுன்னா உயிரீற்று புணர்ச்சி. அடுத்தது நிலைமொழி இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக வந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. இங்கே நிலைமொழி பார்த்தோன்னா மண், மண்ணுடைய கடைசி எழுத்து பார்த்தோன்னா இன், இன் என்பது மெய் எழுத்து. அப்போ மெய் ஈற்று புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வறுமொழியை பொறுத்து 2 வகை பிரிக்கிறாங்க. வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால், வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்து, அப்போ என்ன உயிர் முதல் புணர்ச்சி. உயிர் முதல், உயிரிட்டுனா நிலைமொழியோட ஈற்று எழுத்து, உயிர் முதல்னா வறுமொழியோட முதல் எழுத்து. ஞாபகம் வச்சுங்க. இப்போ பொன் உண்டு இதில் பார்த்தீங்க, இதுதான் வறுமொழி. இந்த வறுமொழியோட முதல் எழுத்து உ என்பது உயிரெழுத்து. அப்போ உயிர் முதல் புணர்ச்சி. அடுத்த வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, பொன் கூட்டல் சிலை. சார் இங்க சிலை சீதன் இருக்கு, சி என்பது மெய்யெழுத்து இல்லையே, அது பார்த்தீங்கன்னா உயிர் மெய் எழுத்து தானே கேட்டீங்க. அப்படி கிடையாது. இந்த சி என்பது எப்படி வரும்? இச்சி கூட்டல் இ. அப்போ இச்சி கூட்டல் இல இச்சி தானே ஃபர்ஸ்ட் வருது. அப்போ இச்சி என்பது மெய் முதல் தானே. அப்போ மெய் முதல் புணர்ச்சி. அவ்வளோதான். ஸோ அப்போ நிலைமொழியை பொறுத்து 2 வகை, வறுமொழியை பொறுத்து 2 வகை. நிலைமொழியை பொறுத்து பார்த்தீங்கன்னா உயிரிட்டு புணர்ச்சினா நிலைமொழி ஈட்டு எழுத்து உயிரெழுத்தா இருக்கும். அது நிலைமொழி ஈட்டு எழுத்து மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா மெய்யீட்டு புணர்ச்சி. வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா உயிர் முதல் புணர்ச்சி. வறுமொழியோட முதல் எழுத்து மெய்யெழுத்து மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா மெய் முதல் புணர்ச்சி. அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது புணர்ச்சிகள் 2ஆக பிரிக்கலாம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு நம்ம பொதுவாக பிரிக்கிறது. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி பிரிப்பாங்க. இயல்பு புணர்ச்சினா எவ்வித மாற்றமும் இல்லாமல் இணைவதுதான் இயல்பு புணர்ச்சி. இப்போ தாய் கூட்டல் மொழினா தாய்மொழி. இங்கே பாருங்க, தாய்மொழி எடுத்து பிரியும் போதும் ஒன்றா சேரும் போதும் எந்தவித மாற்றம் ஏற்படலை. அப்போ இதுக்கு பேர் அது இயல்பு புணர்ச்சி. இங்கே பாருங்க, உடல் கூட்டல் ஓம்பல், உடல் ஓம்பல். அப்போ உடல் ஓம்பலை இல்லும் ஓவும் இணையுது. அப்போ இல்லு கூட்டல் ஓவும் இணைந்து லோவா மாறுது. அப்போ உடல் ஓம்பல் அப்படின்னும் போது இங்கே எழுத்துல எந்த விதமான திரிபோ தோன்றோ புதிய எழுத்தும் எதுவும் தோன்றல, எழுத்துக்கள் எதுவும் தெரியவில்லை, எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு, அப்போ இணைஞ்சிருக்கு. அப்போ அவ்வளோதான். அப்போ இது இயல்பு புணர்ச்சி தான் வரும். ஓகேவா? அப்போ 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழி வறுமொழி அல்லது இரண்டிடமும் மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும். மாற்றம் எதுவும் ஏற்படலைன்னா இயல்பு புணர்ச்சி, மாற்றம் ஏற்பட்டா அதுக்கு பேர் இது விகார புணர்ச்சி. இது மொத்தம் 3 வகையான விகார புணர்ச்சி இருக்கு. தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். ஓகேவா? நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் ஆகும். இங்க பாருங்க, தமிழ் குட்டல் தாய், தமிழ் தாய். இதுல பார்த்தீங்கன்னா 2 இணையும் போது கூட எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? இத்துன்ற வார்த்தை சேர்ந்து இருக்கு. அப்படின்னா இது தோன்றல் விகாரம். அடுத்தது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். திரித்து ஒன்று வேற மாறத்து. இங்க பாருங்க, வில் குட்டல் கொடி விற்கொடி. இங்க இல் என்பது இர்ரா மாறி இருக்கா. அப்ப என்னன்னா திரிஞ்சிருக்கு. அந்த இல்லுன்ற வார்த்தை தான் இர்ரா தெரிஞ்சிருக்கு. அப்போ இது என்னது? திரிதல் விகாரம். அடுத்து நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். கெட்டுடும், அந்த வார்த்தையே எல்லாம் போயிடும். அது பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி. இந்த மனம் கூட்டல் மகிழ்ச்சியில இம்மு போயிட்டு மன மகிழ்ச்சி, இம்மு என்பது கெட்டுடுச்சா, அப்போ இது கெடுதல் விகாரம். அவ்வளோதான். அடுத்து 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. 2 சொல் இணைந்ததுன்னா ஒரே விகாரம் தான் நடக்கணும். அதாவது ஒரு செல்லு போனோம், ஒரு செல்லு போனோம், இல்லை வரணும் அப்படிலாம் கிடையாது. ஒரே டைம்ல 2-3 சேஞ்சஸ் கூட ஏற்படலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நாடக கலை அப்படின்னா நாடகம் கூட்டல் கலையில நாடகம் ஃபர்ஸ்ட் இம்மு போயிடுச்சா, அப்போ கெடுதல் விகாரம் போயிடுச்சு. அப்போ அடுத்து வரும் நாடக கூட்டல் கலை. இப்போ நாடக கூட்டல் இக்கு சேரணும், அப்போ கெடுதல் வருது, தோன்றல் வருது. இம்மு போயிட்டு இக்கு வருது. இம்மு போறது கெடுதல் விகாரம், இக்கு வரது தோன்றல் விகாரம். அப்போ இந்த ஒரே ஒரு புணர்ச்சி மூலமா என்னது தோன்றல் விகாரம் வருது, கெடுதல் விகாரம் வருது. அப்போ 2 விகாரங்கள் வருதுல, அதான் சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றங்களும் ஏற்படும், அதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். விகார புணர்ச்சி மொத்தம் 3 வகைப்படும். அடுத்தது பாலாடை. இச்சொல்லுக்கு புணர்ச்சி என்ன வரும்? பால் கூட்டல் ஆடை பாலாடை, இல்லு கூட்டல் ஆ லாபம் வருது. அப்போ இயல்பு புணர்ச்சி. ஓகேவா? அடுத்தது பொறுத்து கொடுத்துருக்காங்க. மட்பாண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்பாண்டம் மண் கூட்டல், அப்போ மண் என்பது இன் என்பது இட்டா மாறி இருக்கு. அப்போ திரிதல் விகாரம் 1. அடுத்த மரவேர்னா மரம் கூட்டல் வேறு இம்மு கெட்டு இருக்கு. அப்போ கெட்டுதல் கெடுதல் விகாரம். மணிமுடி அப்படின்னா மணி கூட்டல் முடி எந்த வித மாற்றம் ஏற்படல, அப்போ இயல்பு புணர்ச்சி. அப்போ இதான் வரும். சரி, 3வது. அடுத்தது கடை தெருவுனா கடை குடல் தெரு இத்து தோண்டு இருக்கு. அப்போ தோன்றல் விகாரம் 4. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேற என்ன இருக்கு?
இந்த மரபு தொடர்கள் ரொம்ப முக்கியமானது, இதை படிச்சிங்க. சரியா? ஸோ கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது அவசர குறுக்கி அப்படின்னா எண்ணி செயல்படாமை. அவசரம்னா எதுவுமே யோசிக்காம அப்படியே செஞ்சிருது. ஓகேவா? அடுத்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை பொறுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு என்ன வரும்? நீண்ட காலமாக இருப்பது ஒன்று. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத, கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா? அது இயலாத ஒரு காரியம். அப்போ இது ஒரு இயலா செயல். அப்போ கம்பி நீட்டுதல் அப்படின்னா சொல்லிக்கொள்ளாமல் போவது. இங்கே எனக்கு விரைந்து வெளியேறுதல், அதுவும் தான் வரும். அடுத்தது காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும். காணல் நீர் இருக்கும் ஆனால் இருக்காது. ஓகேவா? எஸ் ஜே சூர்யா மாதிரி. அடுத்தது என் கண்ணை மூடிக்கொண்டு, கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை மூடிட்டு செய்யறது. ஒரு வேலையை கண்ணை மூடி செய்யணும் அப்படின்னது கொஞ்சம் கூட ஆராயாமல் செய்யறதுன்னு அர்த்தம். அப்போ இதான் 5. இது ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம்ல வந்து நூல் அப்படின்னா த்ரெட். நூலானது த்ரெட்டு. தறினா லூம். ஹேண்ட்லூம்னா சொல்லுவாங்க, ஹேண்ட்லூம்னா கைத்தறின்னு சொல்லுவாங்க. லூம்னானது தறி. பால் பண்ணை அப்படின்னா டைரி ஃபார்ம். ஓகேவா? தோல் பதனினா டேனிங். தோல் பதன் என்ன சொல்கிறாங்க? டேனிங். அடுத்து தையல்னா ஸ்டிச். ஆலைனா ஃபேக்ட்ரி. சாயம் ஏற்றுதல்னா டையிங். சாயம் என்ன? டையிங். ஆயத்தாடினா ரெடிமேட் ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து 8ஆம் வகுப்பு 2ஆம் பருவ 6ஆம் இயல் வந்து முடிக்கிறோம். அடுத்த ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இயலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்.